வணக்கம். நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயப்பிரியா. இந்த வீடியோலையும் நம்ம அடிக்கடி கை கால் மரத்து போகிறது எதனால் ஏற்படுது அப்படின்றத பற்றியும், ஒருத்தவங்க கை கால் மரத்து போகிற பிரச்சனை வரும்போது அதோடு சேர்த்து என்னென்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக உடனே டாக்டரை பார்க்கணும், அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாதாரணமாகவே பொதுவாக நம்ம காலை மடக்கி ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துருக்கும்போது, ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் நமக்கு காலில் நரம்புகள் அழுத்தப்படும் போது அந்த மரத்து போகிற பிரச்சனை ஏற்படலாம். அதே மாதிரி தூங்கும்போது தலைக்கடியில் கை வச்சு ஒரு சிலர் படுப்பாங்க. அந்த மாதிரி படுக்கும்போது கூட ஒரு சிலருக்கு இந்த மாதிரி மரத்து போகிற பிரச்சனை வரும். ஆனால் இது நம்ம எந்திரிச்ச பிறகு கொஞ்ச நேரத்துலேயே தானாகவே சரியாயிடும். இதை தாண்டி நம்ம எப்பயாவது கீழே விழுந்திருக்கலாம். அந்த மாதிரி நேரங்களில் இல்லை நமக்கு எதாவது அடிபட்டு நமக்கு நரம்புகளில் பாதிப்பு ஏற்படும் போதும் இந்த மாதிரி மரத்து போகிற பிரச்சனை ஏற்படுது. முக்கியமாக கழுத்து பகுதியில் அடிபடும் போது செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் பிரச்சனைகள்லாம் நமக்கு கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகளில் அழுத்தம் ஏற்படுறதுனால இந்த மாதிரி கை மரத்து போகிற பிரச்சனை ஏற்படலாம். இது முக்கியமாக நம்ம அதிகமாக வெயிட்டு தூக்கும்போது, கைக்கு அதிக ஸ்ட்ரெயின் கொடுத்து வேலை செய்யும்போது, நம்ம தூங்கும்போது தலைக்கு தலைகாணி கரெக்டாக வைக்காமல் படுக்கும்போது நமக்கு இந்த பிரச்சனை அதிகமாகி மரத்து போகிற தொந்தரவும் அதிகமாகலாம். அதே மாதிரி நம்ம எப்பயாவது கீழே விழுகும்போது, முதுகு பகுதியில் ஏதாவது அடிபடும் போது, அதே மாதிரி ஹெர்னியேட்டட் டிஸ்க் பிரச்சனைகள்லாம் அங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் அழுத்தப்படுறதுனால நம்ம கால் மரத்து போகிற பிரச்சனை ஏற்படலாம். அதே மாதிரி நாள்பட்ட பிரச்சனைகளில் முக்கியமாக சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டிருந்து ரத்தத்தில் சர்க்கரையோட அளவுகள் கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப அதிகமாக இருக்கும் போதும் நமக்கு நரம்புகளில் பாதிப்பு ஏற்படுறதுனால நமக்கு இந்த கை கால் மரத்து போகிறது ஏற்படுது. அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லையும் நமக்கு கை கால் மரத்து போகிறது ஏற்படலாம். அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் போது, முக்கியமாக விட்டமின் B12, மெக்னீஷியம், இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு குறையும் போதும் கூட இந்த மாதிரியான கை கால் மரத்து போகிறது ஏற்படலாம். அதே மாதிரி சிங்கிள்ஸுன்ற அக்கி பிரச்சனையிலையுமே நமக்கு அந்த வைரஸ் டைரெக்டாக நம்ம நரம்புகளில் பாதிப்பை ஏற்படுத்துறதுனால நமக்கு இந்த மரத்து போகிற பிரச்சனை ஏற்படலாம். அதே மாதிரி கார்பல் டனல் சிண்ட்ரோம்ன்ற பிரச்சனையிலையுமே நமக்கு மீடியன் நர்வில் அழுத்தம் ஏற்படுறதுனால முக்கியமாக அந்த பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், இந்த விரல்களில் அடிக்கடி இந்த மரத்து போகிற பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி ஆல்கஹால், மதுப்பழக்கம், புகைப்பழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போதும் அதனாலேயும் கூட நமக்கு இந்த கை கால் மரத்து போகிற பிரச்சனை ஏற்படலாம். கை கால் மரத்து போகிற பிரச்சனை இருக்கும்போது நம்ம எப்போ கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தலையிலையோ கழுத்துலையோ இல்லை முதுகுலையோ அடிபட்ட பிறகு நமக்கு இந்த மரத்து போகிற பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலோ, இல்லை இந்த மரத்து போகிறது சடனாக வந்திருக்கு, அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு தலைவலி, பயங்கர தலைவலி இருந்து கண் பார்வை மங்களா தெரிகிற மாதிரி இருந்து கை கால்லாம் ரொம்ப பலவீனமாக ஃபீல் பண்ணும்போதும், அதே மாதிரி சரியாக நடக்க முடியல, கால் தள்ளாடுது, கை சரியாக தூக்க முடியல, பேச்சு கொளற மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்துலேயும் இது பக்கவாதத்தோட ஆரம்ப அறிகுறியாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்துலையும் நம்ம கண்டிப்பாக உடனே டாக்டர் பார்க்குறது ரொம்பவே நல்லது. கை கால் மரத்து போகிற பிரச்சனை வராமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சத்துள்ள உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும். முக்கியமாக விட்டமின் B12 குறைபாடு ஏற்படாமல் இருக்க கறி, மீன், முட்டை, பால், இந்த மாதிரி நம்ம உணவில் அதிகமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரத்தத்தில் சர்க்கரையோட அளவுகளை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அடிக்கடி செக் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அதே மாதிரி நல்ல வாக்கிங் பண்ணணும். முக்கியமாக காலைல சாயந்தரம் நல்ல வாக்கிங் பண்ணலாம். அதே மாதிரி மது பழக்கம், புகைப்பழக்கம் இருந்தால் நம்ம அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இந்த பிரச்சனையை வராமல் நம்ம தடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஹோமியோபதி மெடிசன்ஸ்லேயும் ஹைப்பரிக்கம், அகாரிக்கஸ், காலிபாஸ், பாஸ்பரஸ், ரெஸ்டாக்ஸ், ஸ்பைஜீலியா, கோகுலஸ், சாமமிலா, இந்த மாதிரியான மெடிசன்ஸ்லாம் இந்த கை கால் மரத்து போகிற பிரச்சனையில் நமக்கு ரொம்ப அற்புதமாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.